உங்கள் ரோடு தெரியுது, அது என்ன குரங்கெல்லாம் ஓடுங்களா? அது அதான் அது கட்டாயம் அப்படியே போயிடு எங்கள் ஊருக்கு காக்கா குண்டு. எங்கேண்ணே இருக்குங்க காக்கா குண்டு? அது அந்த லாஸ்ட் அங்கே இருக்குங்களா? அந்த கடைசியில் இருக்குங்களா? கடைசியில் இருக்குது. சரிங்க. காக்கா குண்டு போயிட்டு வந்துடலாம். எதுனா எங்கள் ஊருக்கு எங்கேங்கண்ணா உங்கள் ஊர்? காக்கா குண்டு. காக்கா குண்டுங்க. அப்போ பார்த்துருவோம். இது வந்து அரியூர். இது அரையூருங்களா? ஆமாம். சரிங்க. ஹாஸ்பிட்டல். இது வந்து ஹாஸ்பிட்டலுங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் தான் கட்டணும். ஓகே ஓகே. டேமேஜாக இருக்குது, வந்து பாருங்கள். அதெல்லாம் ஓ, இதெல்லாம் டேமேஜாக இருக்குங்களா? ஃபுல்லாகவே செய்யணும். எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஓ, இது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுங்கண்ணா? இதெல்லாம் ஓ எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க. இது என்ன மழையினால இழிஞ்சதுன்னா இல்லை பழைய கட்டுறாங்க? பழைய கட்டுறது தான். ஓ சரிங்க. கட்டாமல் விட்டாங்க, அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. ஓகே ஓகே. இதெல்லாம் எப்போ கட்டின ஹாஸ்பிட்டல்ண்ணா? இது பழைய கால ஹாஸ்பிட்டல்ண்ணா. நான் ஒரு டாக்டர் இருந்தார். ஓகேங்க. இப்போ அது மூலமாக நவா மூலமாக நடக்குது. ஓ சரிங்க. இப்போ அந்த பில்டிங் இருந்தது இந்த சென்டர் வந்து பஞ்சாயத்து. இது வந்து பஞ்சாயத்துங்களா? சரிங்க. இப்போ இனி நவா இனி இது செய்யலை. ஓகே ஓகே. 2 எடுத்திருக்காங்க, இனி யார் கட்டுறாங்கன்னே தெரியல. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா? ராமன். என் பேர் ராமன். ராமன். எனக்கு முக்கியமாக கிளர்க்கு எங்கள் அம்மா, மணிகண்ட சார், ஓகே, ஜோனல், அப்புறம் யூனியனில் அப்பதுரை சார். ஓகே ஓகே. எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அவங்க தான் முக்கியம். இப்போ கடவுள் மாதிரி. ஓகே ஓகே. கடவுள் மாதிரி. ஏன்னா இந்த ஊருக்கு அவங்க தான் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. சிவானா ஓகே பஞ்சாயத்து. ஓகே ஓகே. ஏன்னா அவங்க இது இல்லாமல் ரோடெல்லாம் வராதில்ல. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ரோடு போடுறதுங்கிறது சாதாரண கிடையாதுங்க. என்ன சொல்கிறாங்களோ அவங்க எங்கள் அம்மா பெத்தவா முதல். ஓகே தான் வழிகாட்டுறதே. ஓகே ஓகே ஓகே. அவங்கனால தான் நான் இந்த கிளர்க் சார், ராஜ்குமார் சார், ஒரு ஜோனல் ஊட்டியில் இருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டரெல்லாம் வந்து போவாங்க. ஓ ஓகே. மீதி எங்களுக்கு என்ன தேவை? நீ பட்டா எங்களுக்கு தேவை ஊருக்கு. இப்போ அங்கே ஒரு 11 கிராமம் இருக்கு வீடு. உங்களுக்கு பட்டை மாற்றணும், கூட்டு பட்டமாக இருக்குது. இது இந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இங்கே அரையூருக்குலாம் கொடுத்தாச்சு, காக்கா குண்டுக்கு வந்து கொடுக்கல. ஓகே ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. முக்கியமாக எனக்கு தண்ணி சௌகரியம் வேணும். முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கட்டணும். ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல் பழைய பில்டிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஷெட்டை எடுத்து பிள்ளைகளுக்கு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம், பொங்கல், ஓகே ஓகே, தீபாவளி நடத்தணும். இங்கீங்களா? இந்த செட்டுங்களா? ஓகே ஓகே. ஒரு ஆஃபீஸ் மாதிரி கட்டிட்டேன். ஓகே ஓகே. பிள்ளைகளுக்கு டான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த இதில் இருக்கு. எனக்கு ஆர்வம் நல்லா பொது சேவை செய்வேன் சார். என்னன்னா மக்கள் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை இது ஒதுங்கி நிற்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் நல்லெண்ணத்துக்கு கண்டிப்பாக நல்லா நடக்குங்க. சரிங்கண்ணா, போலாங்களா? இப்போ நேராக ஃபஸ்ட்டு அரையூரில் கீழே போகிறாங்களா? காக்கா கொண்டு போயிட்டு அரையூர் போயிடலாம். காக்கா கொண்டு போயிட்டு அரையூர் போயிடலாங்களா? சரிண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நேராக நம்ம காக்கா கொண்டு போய் பார்க்க போகிறோம். ஓகே. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிருஷ்ணன். 1 கிலோமீட்டருங்க? நம்ம கிருஷ்ணா ஒன்றியம். கிருஷ்ணா ஒன்றியங்களா? ஆமாம். ஓகே. அரையூர் மட்டம் முதல் காக்கா கொண்டு வர கிருஷ்ணன் நம்ம கான்டாக்ட் போட்டுருக்கோம். அரையூர் மட்டம் முதல் காக்கா கொண்டு வர. அரையூர் மட்டங்கிறது இதுங்களா? மேலே டாப் அந்த முன்னாடி இந்த சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க அதுங்களா? ஓ, அங்கே இருந்துங்க இது 1 கிலோமீட்டர் வரைக்கும் கிருஷ்ணன் போட்டோங்களா? ஓகே ஓகேங்க. அதுக்கு கீழே யாருங்கண்ணா? அதுக்கு பரமேஸ்வரம். பரமேஸ்வரம். ஓகே ஓகே. போர்டு போட்டு வச்சு. சரி சரிங்க. இதெல்லாம் எப்போ போட்டதுங்கண்ணா ரோடு? இது இப்போ எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே போட்டோம். ஓ சரி சரி சரி. அப்புறம் நம்ம காந்திராமன் சரிங்க. அவர் நல்லா அவர் ஓகே ஓகே ஓகே.
தோட்டம் ஓனர் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே தோட்டம் வச்சுருக்காங்க. சரி சரிங்க. ஏன்னா பராமரிக்கல, பெருசாக பராமரிக்கல. அந்த சீசன் அப்போ மட்டும் இந்த காப்பி சீசனில் வந்து கரெக்டாக பராமரித்து எடுத்துவாங்க. ஆமாம், நாங்கள் இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். சரிங்க. ஆதிமலைக்கு, அப்புறம் பூர்வக்குடிக்கு. ஓகேங்க. தேனு, குருமிளகு இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே ஓகே. சீவக்காய் எடுத்துருக்கோம். சீவக்காய். ஓ சீவக்காய் பர்மிஷன் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. ஓகே ஓகே. அவங்க ஹெல்ப்பு நமக்கு தேவை. ஓகே ஓகே. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஆமாம், இப்போ சூழ்நிலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதான் மக்களுக்காக சேவை செய்யணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்க ஹெல்ப் இல்லாமல் எதுவும் நடக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதாங்கண்ணா. இதுலலாம் ஜீப்பு பிக்கப்லாம் வந்து போயிட்டுருக்குங்க. லாரியே வந்துச்சு. லாரியே வந்துச்சுங்களா இதில்? ரோடு போட்டே ஃபுல்லாக லாரி தான். அப்படிங்களா? ஓ ஓ ஓ. இதுதான் சாப்பிட்டா சீவக்காய். எதுங்கண்ணா? இதுதான் முன்னாடி இருக்குது. இதுங்களா? இது மேலே இருக்குதா? இந்த கொடி தான். இந்த கொடிங்க இங்கே முன்னாடி தூங்கிட்டு இருக்காதுங்களா? இப்போ அந்த வெள்ளை கலரில் பூ இருக்காதுங்களா? ஓ என்னங்க சீவக்காய்ங்களா அது? ஓ கொடிங்களா அது? அது கொடி மரம். ஓ இந்த மரத்தில் அப்படியே மேலே கொடி ஏறி இருக்கு. ஓ ஓகே ஓகே. இப்போல்லாம் எல்லாம் உதிர்ந்துருச்சா இருக்கு? காய் நம்ம எடுத்தோம். ஓகே ஓகே. இலை விட்ட பிறகு எடுத்துடலாம். இல்லை, இன்னி அடுத்த வருஷம் தான். அடுத்து ஓ வருஷம் டைம் இருக்குமா? ஓ ஓ. எதுங்க எதுங்களா? ஓஹோ. எந்த ஓனருங்கண்ணா? இது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்காரங்களா? ஓ புது ஓனர்களுக்கு. ஓஹோ சரி சரி. டீ போட்டு 10 மக்கள் வேலை செய்யுது. ஓ ஓ ஓகே ஓகே. டீ போடுறாரு இப்போ? ஆமாம். ஓ மக்களுக்கு சாப்பாடு போடுறாருன்னு பரவாயில்ல. டீ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 10 பேர் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சீங்கன்னா 10 பேருக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி சாப்பாடு கிடைக்கும். உண்மைதான். இல்லை மேலே தோட்டங்களா? ஆமாம், இது எங்கள் அண்ணன். ஓ சரிங்க. அது மாமா. ஓ சரி சரிங்க. அக்கா. ஓகே ஓகே. இப்போ போகிறது மாமா அக்காங்களா? அது மாமா, அவர் அக்கா. ஓகே ஓகே. இது ஃபுல்லாமே இங்கே வீடு இருக்குங்களா அது? இல்லைண்ணா. ஓ தோட்டம் மட்டும்தாங்களா? இங்கே செட் எடுத்து தோட்டம். ஓ புதுசாகவே டீ போடுறோம். இதெல்லாம் டீங்களா? எல்லாமே டீ புதுசாக போடுறீங்க. ஓகே ஓகே. 10 மக்களுக்கு வேலை வரும். பரவாயில்ல. ஆமாம்மா கண்டிப்பாக. ஏன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சதுன்னா நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இங்கே டீ செடியெல்லாம் இருந்ததுன்னா சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஒரு 10 பேர் வேலை செய்யலாம். ஆமாங்க உண்மைதாங்க. உண்மை சொன்னீங்க. அவர் வந்து அண்ணாங்களா அங்கே வேலை செய்கிறவரு? ஓ அண்ணா அண்ணி. அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஓகே ஓகே. நம்ம படிச்சுப்போம். ஓ ஓ. இன்னும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு? ஓ அப்படிங்களா? எவ்வளோ வயசு ஆச்சுங்க? 25. 25 தாங்களா? 25 தான் நடக்குது. ஓ ஓ சரி சரி. நான் 19 வயசில் பஞ்சாயத்துக்குள்ளே போயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. 19 வயசுலேருந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பஞ்சாயத்துலேயே தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. 2 வருஷம் கிளர்க் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார். சரிங்கண்ணா. அனுபவம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை. இந்த பக்கத்தில் விலங்குகள்ண்ணா யானை இதெல்லாம் டீசலுக்கு வருங்க. பெலாக்காய் டீசல் மட்டும் வரும். சீசனுக்கு மட்டும் வருங்களா? பெலாக்காய் சீசனுக்கு. ஓ இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அதனால தான் தைரியமாக கூட்டிகிட்டு. அதான் அதான் அதான். பெலாக்காய் சீசன் ஆகிடுச்சுன்னா யானைகள் நிறையா இருக்கும். ஆ இதுவும் தோட்டங்களா? இது இப்படியே எடுத்துட்டேன்னா ஓகே ஓகே. இதில் அடித்து அந்த மூலையில் அடிக்கும். எதுங்கண்ணா? கல். ஓ ஓ ஓ ஓ. வந்து ரெவின்யூ. ஓ சரி சரிங்க. ஒரு 2 ஏக்கர் தனியாக வரும். ஓ ஓ ஓ ஓ. இது எடுத்து இது ரெவின்யூ தான். இது ரெவின்யூங்களா? ஓகே ஓகே. தோட்டம் வந்து 10 ஏக்கர் தான். 10 ஏக்கர் தான். ஓனர்களுக்கு 10 ஏக்கர். ஓகே ஓகே. வந்து ரெவின்யூ. ஓகே ஓகே. இப்படி அடித்து அந்த மூலையில் அடிக்கும். ஓ ஓ ஓ. மூலையில் அடித்து அந்த மூலையில் அடிக்கும். ஓ ஓ ஓ. பழைய ரெக்கெட்டெல்லாம் வச்சுக்கணும். சரி சரி சரி. அந்த மூலைக்கு அடிக்கும். அந்த மூலைங்களா? ஆமாம் ஆமாங்க. போர்டில் தான் கீழே தான் கல் இருக்கு. ஓ ஓ ஓகே ஓகே. ரெவின்யூ. அதெல்லாம் ரெவின்யூ இல்லை. ஒரு 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர். இது ஓனர் சேர. சரி சரிங்க. ஓகே ஓகே. ரெவின்யூங்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டோடது. அது வந்து எங்கள் மாதிரி மக்கள் மட்டும் தான் அதை பார்த்து. அதை ஃபாரஸ்ட்டோடது. உங்கள் மாதிரியான மக்கள் மட்டும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே பட்ட அளவுக்கு மட்டும் ஓனர் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே.
இதெல்லாம் இந்த செடியெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வெட்டி விட்ருக்கீங்களா வழி ஓரத்தில் இருக்க செடியெல்லாம்? ஆமாம். இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிலாம் இந்த டீ போகிற கையில் க்ளீன் பண்ணியிருக்கீங்க? இல்லை அவர் ஓனர் க்ளீன் பண்ணியிருக்காரு. ஓ ஓகே ஓகே. இதுதான் பரமேஸ்வரன். இது ஓகே. இது வந்து பரமேஸ்வர் கான்ட்ராக்ட் எடுத்துருங்க. ஓ இதில் போனால் தான் நம்ம அந்த அரையூர் போகிறது. ஓ அங்கே ஒரு மண்டோடு தெரியுதுங்க. ஓ ஓகே ஓகே. அந்த ஒரு மண்டோட இப்போ புதுசாக வெட்டினு சொல்கிறீங்க. அந்த 15 வீடு இருக்குங்க பார்த்தீங்க. நம்ம அந்த வழியில் இப்போ கீழே வந்து பார்த்தேன். இந்த மண்டோட்டில் மேலே டைரெக்டாக அவங்க போயிடலாம். ஓ ஓகே ஓகே. இதுக்கு கீழே ஒரு 10 வீடு இருக்குது. இதுக்கு கீழே இங்கே ஒரு 10 வீடு இருக்குங்களா? ஓகே ஓகே. சரி ஃபஸ்ட்டு இதில் போய் இப்போ நம்ம காக்கா கொண்டு போய் பார்த்துலாங்களா? ஓகே. இந்த இடத்துல ரோடு ரெண்டாக பிரியுது. லெஃப்ட்டில் போனால் காக்கா கொண்டு ஒட்டி அந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கா? எதுங்கண்ணா? பிளாக் மேட்டுப்பள்ளியா? ஆமாம் பிளாக் தண்டரு ஒட்டி அந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கா? ஆ சரிங்க. அந்த ஓனர். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே இங்கே தோட்டம் தானா? அதான் பராமரிப்பு என்னால மரம் தான். அதான் மரம் தான். 4 ஓனர் இருக்காங்க, 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. ஓகே ஓகேங்க. இதில் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு பாடுபட்ட தோட்டம் இது. இதுங்களா? ஓகே ஓகே. மேட்டுப்பள்ளி ஓனர். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டாக பாடுபாட்டு இது மரம்லாம் போட்டாது. இந்த மரம் இதெல்லாம் இங்கே மரம் எல்லாமே? ஆமாம், இந்த சில்வர் ஓக்கர் பூரா. ஓகே ஓகே. இல்லை உங்கள் அப்பா போட்டதுங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. கஷ்டப்பட்ட பூமி இது. ஓகே ஓகே. இப்போ ஓனரு எங்களை தான் பாருன்னு. இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. சரிங்க. சரி விட்டுருக்கோம், கொஞ்சம் வருஷம் அவன் பார்க்கட்டுன்னு. ஓகே 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 ஓகே. அப்பா இங்கே இருக்காருங்களா? இப்போ அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாருங்களா? ஓனர் நல்ல மனுஷன். ஓ ஓகே ஓகே. அவர் என்னென்ன கருத்துனா அவர் நல்ல மனுஷன். எங்களை வளர்த்திருக்காரு. ஓகே ஓகே. சின்ன வயசுல எங்களை வளர்த்திருக்காரு. வீட்டில் மக்கள் தான் சரியில்லை, ஓனர்லாம் நல்ல மனுஷங்க. பரவாயில்ல. எல்லாம் இந்த இலையுதிர் காலங்கன்னா ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்குது இல்லைங்களா? மரத்தில் எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்குது. இலையெல்லாம் மறுபடியும் எப்போ வருங்க? வந்துருங்க. ஓ தேருக்கு போடுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. தேருங்க அவ்வளோதான். இனி 12ஆம் தேதி தேருங்க, மார்ச் 12. அப்படிங்களா? ஓ விருதம்புரத்தங்க வர்றீங்களா? ஓகே ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். எல்லாம் நம்ம ஏரியாவுக்கு தான் வர்றீங்க. அதான் ராமன். ஓகே சரி சரி சரிங்க. ஆ ஓகேங்க. ஓகே ஓகே சரி சரி சரி. எங்களுக்கு காரமடை தேர் வந்து முக்கியமான விசேஷம். ஏன்னா இருக்குதே நாங்கள் காரமடை தான், சொந்த ஊர் எல்லாமே காரமடை தாங்க. தோளமலைங்களா? சரி சரிங்க. தோளமலை ரோட்டில் தான் எங்கள் வீடுங்க. முன்னாடியே தான் ரயில்வே கேட் தாண்டது பக்கத்துலேயே முன்னாடியே இருக்குங்க. ரோடு சௌகரி வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே ஓகேங்க. ரோடு வருடா அப்படின்னா கண்டிப்பாக வந்துருச்சு. பரவாயில்ல, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு முக்கியமாக ஆஃபீஸ் கிளாஸ் சார் ரொம்ப சப்போர்ட்டுங்க. ஓகே ஓகே. அது இல்லாமல் அனிதா மேடம் வீடியோ. சரிங்க. அவங்க ப்ரிவிலேஜ் எல்லாம் போட்டாங்க. ஓ ஓகே ஓகே. அப்போ பிரசன்ட் ஜெயிச்சார் மணி டேட்டா. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே டீ இல்லைங்களா? இது ஒரு விகேஜி. ஓகே ஓகேங்க. கோத்தேரிக்காருங்க. ஓகே. நம்ம பேசுகிறதெல்லாம் ஆமாம் ஆமாங்க பேசுகிறது. ஆமாம் எல்லாமே உங்கள் கேமராவில் முன்னாடி ஓடிட்டுருக்கேன். நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். மரத்தில் அப்படியே இலையில உதுருது பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இதெல்லாம் என்ன மரங்கண்ணா? இதெல்லாம் இதுதான் சில்வர் ஓக். ஓ இது எல்லாமே சில்வர் ஓக்குங்களா? இது குறுமிளகு. இது வந்து குறுமிளகு கொடிங்க. இது இந்த ஈட்டி மரம். ஈட்டி மரங்களா? அந்த தொட முடியாது. குறுமிளகு கொடி இருக்கிறது வந்து ஈட்டி மரம். ஓ ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து தங்க ரேட்டு, அதெல்லாம் நம்ம தொட முடியாது. ஓ ஓகே ஓகே. இது வந்து ஃபாரஸ்ட் அலௌடு இல்லை. ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு ஈட்டி மரம் சில்வர் ஓக் இல்லைங்களா? சில்வர் ஓக் எடுத்துக்கலாம். அது வந்து பர்மிஷன் கலெக்டர் ஆர்டர் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. அவங்கவுங்க தோட்டத்தில் இருந்தாலும் கூட இங்கே பர்மிஷன் வாங்கணும். ஓகேங்க. கண்டக்கர். ஓகே ஓகே. சைன் போட்டு ஓகே இங்கே வசிக்கிறாங்க, தோட்டம் அவங்களுக்கு தான் அப்படி சொல்லி அப்போ கலெக்டர் சைன் போட்டால் நம்ம ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா எந்த பர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது. பர்மிஷன் இல்லாமல் கவர்மெண்ட் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக 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 அது உண்மைங்க. கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுங்க.
ஏன்னா இங்கே ஒரு வீடு இருக்கு. இது ஓனர், தோட்ட ஓனர். இது மேட்டுப்பள்ளியா வீக்கெண்ட் பாலா. சரிங்க. அவர் தோட்டம். ஓகே. இது வந்து ஊருக்காக மட்டும்தான் தண்ணி. நம்ம தோட்டம் கிளீன் பண்ணி இப்போ யானைன்னு எதுவுமே இல்லாமல் அவர் பார்த்தா ஒரு 5 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இப்போ தோட்டம் மட்டும் க்ளீன் பண்ணி வேலை கொடுத்துருக்காரு. ஆமாம். ஓகே. மிளகு போட்டு விட்டுருக்காரு. கீழே மிளகு போட்டுருக்காருங்களா? ஆமாம். ஓகே ஓகே. நீ மழை டீசனுக்கு போட்டு விட்டு அது பாட்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே. அதெல்லாம் மிளகுக்குள்ள தண்ணியில் தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துடும் இல்லைங்களா? 3 மாதம் மழையாக இருக்குல்ல, அந்த பிடிச்சிரும், உயிர் பிடிச்சிரும். அதிலே உயிர் பிடிச்சி வந்துடும். ஓகே. வர ஒரு 4 கொடி ஏறி மேலே ஏறிச்சுன்னா வேலை. ஓகே ஓகே. கொடி ஏறுற வரைக்கும் தான், கொடி ஏறிச்சுன்னா வந்துடு. ஓகே. அப்படிங்களா? டிஸ்டர்ப் இல்லை. அப்போ ஆமாம் உண்மைதாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்களா? இது நல்ல மேடுங்களா? எதுனா உங்கள் மக்களுக்கு இதில் தோட்டம்? என்ன மழை போட்டுருக்காண்ணா? ஓகே ஓகே. இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது எல்லாமே? ஓகே 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 ஓகே. இதுதான் உங்கள் கிராமங்களா? எல்லாம் தெரிஞ்சு. அப்படிங்களா? இதுதான் காக்காங்குண்டுங்களா? ஆமாம், இதுதான் காக்காங்குண்டு. இது எங்கள் அத்தை. ஓகே, வரம்மா. இதுதான் காக்காங்குண்டு, மொத்த ஊர் இதுதானுங்களா? இது எங்கள் ஊர். இதுதான் உங்கள் ஊருங்க? கோயிலுங்களா? என்ன கோயில்னது? இது மாரியம்மன். மாரியம்மன் கோயிலுங்களா? வருஷத்துக்கு ஒரு நாள் விசேஷம் செய்வோம். வருஷத்துக்கு ஒரு டைமுங்களா? எப்போங்க? சித்திரை மாதம் ஆரம்பிக்கும். சித்திரை மாதங்களா? ஓகே. விசேஷமாக இருக்குமா? நல்லா பயங்கர விசேஷம் இருக்குது. எங்கள் விசேஷத்தில் வந்து ஜம்மாப்பெல்லாம் அடிப்போம், காரமடை அடிப்போம். அப்போ நாங்கள் கேரளா இதனால ஓகே எங்கள் கலாச்சாரம் வந்து மத்தள அங்கேருந்து டிசைன் வேறு வரும். இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களும் ஒரு டிசைன் அடிப்பாங்க. இப்போ செம்மணர், கோழிக்கீரை இந்த லேன் தனியாக ஒரு அடிப்பாங்க. ஓகே. எங்கள் ஊர் டிசைன் தனியாக வரும். உங்கள் ஊர் இந்த பக்கம் இருக்குது, கேரளாவோட சம்மந்தப்பட்டது வரும். ஆமாம், வந்துடும். ஓகே ஓகே. என்ன நம்ம மக்கள் என்ன ஒன்று தானே, அதனால இங்கே கலாச்சாரம் என்ன ஒன்று தான் மாறுது, மத்தள மட்டும் தான் மாறுது. ஓகே ஓகே. மீதி எல்லாமே மாவிளக்கு எடுப்போம். ஓகேங்க. கடை வெட்டுவோம், கூட தூக்குவோம். அங்கேருந்து சாமி அழைச்சிட்டு இங்கே வந்து ஊருக்கு வச்சுட்டு 7 நாள் வச்சுட்டு தான் திருப்பி அங்கே எடுத்துப்போம். அப்படிங்களா? போய் ஆற்றுல விட்டுருவோம். பயங்கரமாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்த இடத்துல தான் தண்ணி வருது. இது வந்து குடிக்கிற தண்ணிங்களா? பஞ்சாயத்து போட்டு விட்டுருக்கோம். ஓகேங்க. இது வந்து தண்ணி தொட்டிங்களா? தொட்டி. இது தண்ணி எங்கேருந்து வருதுங்கண்ணா உங்களுக்கு? நம்ம அங்கேருந்து அதான் 1 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம்ல ஒரு தோட்டம் கிளீன். ஆமாங்க. அங்கேருந்து எடுத்து இங்கே 1 கிலோமீட்டர் தள்ளி பஞ்சாயத்து பைப் மாட்டி கொடுத்து. பஞ்சாயத்து பைப் அங்கேருந்து பஞ்சாயத்து பைப் வருது. டேங்க் கட்டி இது எங்கள் அப்பா காலத்துல கட்டியாது. கட்டி அப்படியே வச்சுட்டாங்க. சரி சரி. எங்கள் மாமா, அத்தை, அவர் எங்கள் மாமனார், எங்கள் அம்மாவோட அண்ணா. அதெல்லாம் ஒரே ஃபேமிலி. ஓகே ஓகே. இங்கே இருக்கிறது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். இது எல்லாமே ஒரே ஃபேமிலி தான்? மாமா மச்சான். மாமா மச்சான் தான். வேற யாரும். சரி சரி சரி. அம்மா உங்கள் பேருங்கம்மா? காளியம்மாங்களா? நீங்களாம் என்ன வேலைங்கம்மா உங்களுக்குலாம்? இந்த விவசாயத்தில் இருக்க நீ பேசிட்டு பேசுங்க, சொல்லுங்க. உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்ல எல்லாருமே. நான் 300 ரூபா சம்பளத்துக்கு போகிறேன். 300 ரூபா சம்பளத்துங்களா? எங்கேங்கம்மா? இது அங்கே மருமக சொன்ன மாதிரி அந்த புது காடுக்குதா. ஒரு நாள் போனால் 300 ரூபா சம்பளங்களா? உங்களுக்குலாம் பார்த்தோன்னா பசங்கம்மா? பசங்க 2 பேர். 2 பேர். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலைங்க? பசங்களுக்கு வேலை அங்கே எங்கே சுற்றி சம்பாதிச்சிருவாங்க. உங்களுக்கு தோட்டமெல்லாம் இருக்குங்களா? தோட்டம் இருக்குது சார். 2-3 ஏக்கரா இருக்கு. என்ன இருக்குங்க தோட்டத்துலமா? தோட்டத்திலே மிளகு, காப்பி, அதுதான். ஓகே. எல்லாமே இதுக்குள்ளே தான், வெளியில் யாரும் போகிறதில்ல, எல்லாம் இதுக்குள்ளேயே தான்? இதுக்குள்ளேயே. ஓகே ஓகே. இங்கெல்லாம் எப்படிங்கம்மா யானை இதெல்லாம்? அது இருக்கு சார், சொல்ல முடியாது. சீசன் டைமு. இப்போ எப்போ கடைசியாக வந்தீங்களா என்ன யானைங்க? இது கீழே இருக்கு சார். கீழே இருக்குங்களா? வீட்டு பக்கத்துல வராதுங்க? வருது, ஒரு 2-3 மாசமா காணும். 3 மாசமா நம்ம வாசல்லே தான் வந்து இருக்கும். அது தெரியாம நாங்க தூங்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால பார்த்தோன்னா விலங்குனால பாதிப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது சொன்னபடி கேட்குங்க. ஓகே ஓகே. கட்பாடு இருக்கும். ஆவிக்கு ஊதுன்னு கட்பாடு இருந்தா அத ஒண்ணு செய்யும். ஓகே ஓகே. பாதி பேர்
அதை விட இதே பண்ணுறதுனால கோபத்தில் வந்து அடிச்சிது. கண்டிப்பாக நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா வந்து நம்ம போய் தொந்தரவு பண்ணோம்னா அதை நம்மளை தொந்தரவு பண்ணிடுது, நம்ம தொந்தரவு பண்ணாமல் ஒதுங்கினோம்னா அது பேசாமல் ஒதுங்கி போயிடுது. இப்படி தான் சொல்கிறாங்க. வருஷத்தில் முருகர் விநாயகருங்கிறத நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஓகே ஓகே. எங்கள் இதுலலாம் பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கே வராது. வருஷம் ஃபங்க்ஷன் செய்கிற மட்டுக்கு தான் வரும். ஓகே. ஓஹோ. ஓகே ஓகே. இதுவரை வராதே வரவே வராது. வந்தாலும் பாதி வழியோட போய். ஓஹோ. சரிம்மா, மேலே பார்த்து வரேங்கம்மா, உங்கள் வீடெல்லாம் பார்த்து வாங்க. போயிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லைங்களாம்மா? அது பிரச்சனை இல்லை. எருமை ஆனைங்கினே இந்த பைப்பே கொஞ்சம் உடைச்சு விடும். ஓ, பைப்பு ஏதாவது உடச்சிட்டா தான் தண்ணி பிரச்சனை. ஓ, கரண்ட் எல்லாம் கிடைக்குதாம்மா? கரண்டு கிடைக்கும் சார். ஆ, ஏதோ ஒரு நாளைக்கு இல்லாமல் இந்த காற்று அடிக்கிறனால இல்லாமல் ஏதாவது மரமெல்லாம் விழுந்துச்சுன்னா மட்டும் அன்றைக்கி மட்டும் இருக்காது. ஈபிலேருந்து கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்களாம்மா? ரெடி பண்ணுறதுலாம் வந்துடுவாங்க, பண்ணிடுறாங்க. ஓ சரி சரி. இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு இருக்குது ரேஷன் இல்லைம்மா? ரேஷன் மட்டத்துக்கு போகணுங்க சார். மட்டத்துக்கு கொண்டு வந்து போடுறாங்களா? போடுறாங்க. பெரிய வண்டி ரோடு சரியில்லை அப்படின்ட்டு மேலே மட்டத்துக்கு போடுவாங்க. ஓ, எங்கே இந்த ஆஸ்பத்திரி மட்டம் பார்த்தீங்களா? அங்கேங்களா? மேலே அங்கே தான் போட்டு இருந்தாங்க. இப்போ ரோடு சரியில்லை. ஓ, மட்டம்னா அங்கே மேலே அரையூர் மட்டத்துக்கு அந்த சுடுகாடு மட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே. ஓ, அங்கே போய் கொண்டு வரணுங்களா? வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி கொண்டு வர. ஓஹோ. ஆனால் கிடைக்குது, ரேஷன்லாம் கிடைக்குது, போய் வாங்கிட்டு வரணும். ஓ ஓகே. சரி, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. கரண்ட்டு ஏதாவது மழை காலத்துக்கு இந்த மாதிரி மரம் விழுந்தாதான் ரேஷன் மட்டும் அங்கே போயிட்டு வரணும். ஓ சரி சரிம்மா, மேலே பாட்டு வரேன், வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாட்டு வரேன். இதெல்லாம் வீடு கட்டு ரெடி பண்ணாங்களா? ஓகேண்ணா. ஓ, இந்த காரமடை விரதத்துக்காக தான் நீங்கள் செருப்பில் போடாமல் இருக்கீங்களா? கோயிலுக்குலாம் போயிட்டு அந்த பரிவேட்டெலாம் முடிச்சுட்டு விரதம் முடிப்பீங்களா? பந்து சேவைங்களா? ஓகேங்க. ஓகே ஓகே. அப்படின்னா புதன்கிழமை எங்கள் ஏரியாவில் இருப்பீங்க? நாளைக்கு திங்கக்கிழமை ஆனங்கட்டில் இருப்பீங்க? சரிங்க. ஓ ஓகே. எங்கே ஆனங்கட்டிலுங்களா? ஓ ஓகே. வீடு எல்லாம் ஆடி முடிச்சுட்டு காலை நேரம் எழுந்திரிச்சு தூங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மத்தியத்துக்கு மேலே காரமடை. ஓஹோ. அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம். ஓகே ஓகே. வேலை முடிச்சு. ஓ, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடு. ஹாய், உங்கள் பேர் என்ன? கவின். உங்கள் பேர்? நவீன். கவின் நவீனா? படிக்கிறீங்களா? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? நவா ஸ்கூல்லையா? எத்தனை படிக்கிறீங்க? 4th. நீங்கள்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? எப்படி டெய்லி போகிறீங்க வர்றீங்க? எப்படி போகிறீங்க? ஒரு நாள் போவீங்க, ஒரு நாள் போக மாட்டீங்களா? எப்படி இங்கேருந்து போவீங்க ஸ்கூலுக்கு? அம்மா வீட்டிலேருந்தா? எங்கே அம்மா வீடு இருக்கு? அங்கே கீழே இருக்கா? சரி ஓகே. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? மேலே 5 வீடு. 5 வீடுங்களா? இந்த காக்கா கொண்டுக்கு மொத்தமாக 5 வீடுங்களா? இல்லை, ஆள் இருக்காது 5 வீடு. இப்போ அதெல்லாம் காட்டியிருக்காங்க, இனிதான் வந்து சேருவாங்க. ஓஹோ. இல்லை மொத்தமாக இந்த காக்கா குண்டாங்க கிராமத்துக்கு எத்தனை வீடு? 16 வீடு இருந்தது சார். 16 வீடு இருந்துச்சுங்களா? எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓ, இப்போ இருக்கவங்க 5 பேர் இருக்காங்களா? இப்போ 5 வீடு இருக்கிறோம். இப்போ வீடெல்லாம் ஆகுது, அங்கேயே வீடு ஆகுது. பரவாயில்ல சார் நமக்கெல்லாம். ஓகே ஓகே. இப்போ கவர்மெண்ட் வீடுங்களா ஆகுதுங்களா? கவர்மெண்ட் வீடு. ஓ சரிங்க. அடுத்த வரக்குள்ள வேலை செய்வாங்க மாதிரி. அடுத்த வாரத்துலங்களா? ஓ சரிங்க. வீடெல்லாம் ஆர்டர் ஆயிடுச்சு? ஆர்டர் ஆயிடுச்சு. ஓ சரிங்க. எத்தனை வீடு ஆர்டர் ஆயிருக்குமா? 3 வீடு காட்டியிருக்காங்க. இன்னும் 4 வீடு வருது. 3 வீடு கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க. எங்க மேலேங்களா? அதான் இது ஒன்றும் அது ஒன்றும் மேலே. ஓ சரிங்க. போய் பாருங்க சார். பார்க்குறேன். இன்னும் 4 வீடு ஆர்டர் ஆயிருக்குங்களா? ஆர்டர் ஆயிருக்கு. ஓ சரி. அது நான் அடுத்த வரக்குள்ள ஆயிரும். அடுத்த வாரத்தில் ஆயிரும். சரி சரி, பரவாயில்ல. வீடெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வீடு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இது பக்கம் 2.25 சார் இந்த வீடுக்கு. நமக்கு 5.25. ஓஹோ. பெரிய வீடாம. ஓஹோ. மோடி திட்டத்திலே போடுறாங்க. மோடி திட்டத்துலங்களா? ஓகே பரவாயில்ல. பரவாயில்ல. கேஷு தான் வேணும். பரவாயில்ல, தான் வீடு ஆயிடுது. இன்னும் வேலைகளுக்கு இங்கே இருக்குது, வேலையெல்லாம் பார்த்தா தான் பொழப்பு. வேலை ஒரு ஆள் செய்யணும், வீடு வேலை பார்க்கணும். கஷ்டப்பட்டு செஞ்சிடணும் சார். சரி சரி சரி. அதாங்க. இதெல்லாம் இப்போ கட்டின வீடுங்களாண்ணா? புதுசாக கட்டின வீடுங்களா? கட்டியிருக்காங்க.
இந்த 3 வீடு கட்டினதெல்லாம் இந்த ஒரு வீடுங்களா? இது ஒன்று, இது 2, மேலே ஓ இங்கே ஒன்றுங்களா? கட்டியிருக்கோம். ஓ இது இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு 2வது வீடு, இன்னொன்று வந்து டாப்பில் இருக்குங்களா? ஓ அங்கே இருக்குது, அந்த பக்கம் இருக்குது டாப்பில். ஓகே. இந்த 3 வீடு எப்போங்கண்ணா கட்டினாங்க? இது இந்த வருஷத்துக்கு கட்டி, இந்த வருஷத்தில் கட்டியிருக்காங்க. கட்டி எல்லாம் ஆளு குடி வந்துட்டாங்களா? இனிதான் நான் சுண்ணாம்பு அடித்து இது பில் போட்டு கொடுத்து நல்லா அவங்க டாலி பண்ணணும். ஓ இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க, இன்னும் வந்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணல. ஹேண்ட் எடுப்பாங்க. ஓ ஓகே. இன்னும் சுண்ணாம்பெல்லாம் அடித்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எழுதி அவங்களுக்கு அவன் வீடு வாங்கிடும். ஓ ஓகே. இப்போ இந்த மாதிரி 3 வீடு ஆயிருக்கு, இன்னொரு 4 வீடு ஆகுதுங்களா? மொத்தம் இதில் வந்து 11 வீடு ஆகும். ம். இப்போ வந்து 3 வீடு கட்டியாச்சு. சரிங்க. 1 2 3 4 5 6 ஓ கீழே 2 8 வீடு கட்டுவாங்க. இன்னும் 8 வீடு கட்டுறாங்க. மொத்தமாக இங்கே வந்து 11 வீடு, அதில் வந்து 3 வீடு கட்டிட்டாங்க, இன்னும் 8 வீடு வந்து கட்டுறாங்க. ஆனால் எல்லா வீடுக்கும் ஆர்டர் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் ஒரு வீடுக்கு புக்கிங் பண்ணணும். இந்த வீடுக்கு ரங்கசாமி சாந்தி பண்ணால் வேலை முடிச்சு. ஓகே ஓகே. அதை பண்ணி கொடுக்கலான்ட்டாங்க. பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க. இது அப்பா காலத்தில் கட்டினது இந்த வீடுங்களா? இந்த மோல்டு இது வந்து நாங்களே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அப்படிங்களா? எங்கள் அப்பா வந்து அப்போ ஓமக்குடியில் ஜெயிச்சார். ஜெயிச்சு உடனே வார்டு நம்பர் ஆனோன்னா இது வீடு கஷ்டப்பட்டு அவர் உழைப்பு, நாங்கள் பசங்க கொஞ்சம் உழைச்சி கருங்கல்ல கட்டிருக்கோம். ஓ கவர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நீங்களாக பார்த்தோன்னா உழைச்சி பார்த்தோன்னா சுயமாக இதெல்லாம் வந்து பார்த்தா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு இதெல்லாம். ஓகே ஓகே. இதில் வந்து யாரும் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. எங்கள் அப்பா கஷ்டத்தில் கட்டினாங்க, அதாவது அவர் இறந்துட்டாரு. இப்போ பசங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இனி அதுக்கு மேலே பில்டிங் கூட ஏற்றலாம். இது மணலில் கட்டின வீடு. ஓ மணல் கட்டின வீடுங்களா? ஓ ஓகே ஓகே. இது அது ரொம்ப வருஷம் மரம் உளுந்து கூட ஒன்றாகல. ஓ இதெல்லாம் மரம் விழுந்தா இந்த ஓரத்தில் டேமேஜ் ஆயிருங்களா? ஆமாம், இந்த எட்ஜில் டேமேஜ் ஆயிருக்கு. இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. ஓஹோ. தண்ணி கூட ஒரு சொட்டு போகாது. ஓ தண்ணி ஒழுகுறதுல உள்ளேயே வராது. ஓஹோ. அதனால தான் நான் இந்த வீடு யாரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால விடுறது இல்லையே. இது எங்கள் பூமி. ஓஹோ. இது எங்கள் இடம். இது உங்கள் இடங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வீடு ஆகுது? ஆகுது. ஓகே. துளசி ராமன். துளசி ராமன். ஆமாம், அம்மா பேர் துளசி. ஓகே. கிளர்க் சார்னால தான் இதெல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப். ஓகே ஓகே. அவரை இனி நல்ல ஒரு குருநாதர் மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகே ஓகே. அவரை இது இல்லாமல் நம்ம எங்கேயும் உள்ள ஆட இல்லை. ஓகே ஓகே. மேலே இது எங்கள் அண்ணா இருக்கிற வீடு. இது அண்ணா இருக்கிற வீடுங்களா? இது எங்கள் அக்காவுக்கு இப்போ கட்டியிருக்கிறது. இது சமையல் ஆக்கிறதுக்கு முன்னே ரூம். ஓகே. செட்டு மாதிரி போடும். ஓகே ஓகே. வீடு கட்டுறதுனால ஓகே ஓகே. இது வீடு சமையலுக்காக சின்ன செட்டு மாதிரி கட்டியிருக்கீங்க. சமையல். ஓகே. இது இப்போ இந்த அம்மா காளியம்மா பேசின வீடு. அம்மா வீடுங்களா? உங்கள் அத்தை? ஆமாம். ஓகே. இவருக்கெல்லாம் இப்போ இந்த வீடெல்லாம் புதுசாக இப்போ ஆகுது வீடு இல்லைங்களா? ஆமாம், இப்போ ஆகுது. ஓகே சார். ஒரு நாள் குருமலத்து மேலே இருக்காங்க பாருங்க சார். அப்படிங்களா? அங்கே பாருங்க. ஓ பரத் மலை இருக்காருங்களா? மேலே இருக்காங்க. குருமலை எடுத்துகிட்டு இருக்காருங்களா? பார்ப்போங்க. ஒரு வாரங்க, ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு வாரம் ஆயிருங்க. ஒரு வாரம் ஆயிடுது. நான் டிவி சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அண்ணா நீங்கள் வேலை பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலை பாருங்க, நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்கள் மரத்தில் தொங்கிட்டு நீங்கள் வந்து தொழில் பார்த்துருக்கீங்க, நாங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் பத்திர ஒரு பாட்டு வேலையை பார்த்துங்க, நம்ம வேலையை பார்க்கலாம், அவர் வேலையை பார்த்துங்க. இதெல்லாம் குறும்பலங்கண்ணா? இதெல்லாம் எப்படிங்கண்ணா? காஞ்ச பின்னாடி எடுப்பீங்களா, பச்சை எடுப்பீங்களா குறும்பலங்க? அப்படி பறிச்சு அப்படியே காய போடுவீங்களா? இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்களா? இன்னும் காயணுங்களா? இன்னொரு நாள் போடுறீங்களா? இது இன்னொரு வீடுங்கண்ணா? 3ஆவது வீடுங்களா கட்டினது? சரிங்க.
சரி, நல்லா இருக்கீங்கண்ணா. ஓகே, உங்கள் வீடுங்களா அது? வீடு ஆயிடுச்சு. சரிங்க. இது வந்து பழைய வீடுங்களா? நீங்கள் தான் இப்போ மரத்துலேருந்து இறங்கிட்டு இருந்தீங்களா? சரிங்கண்ணா. இந்த குறும்புலகு இப்போ எடுத்து இதோ இதான் பச்சை குறும்புலங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்துலாம் தெரியும். காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே டைரெக்டாக அப்படியே காய் போட்டு வேண்டியதான். அவ்வளோதான். ஓ, எந்த மரம் ஆகிட்டு ஸ்டாப் போகிற வரைக்கும் கயிறு தான். ஓ ஓ. நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ். ஏன்னா பேலன்ஸே இருக்காது. ஏன்னா வந்து மரம் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கு. கயிறு வந்து எப்படி நான் சுற்றி போட்டிருப்பீங்க பார்க்கலாமா? சுற்றி தான் கட்டணும். அது பார்க்கலாமா? பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லாத்துக்கும் தெரியும். நானும் பார்த்ததில்ல. இதுங்களை எப்படி கட்டிப்பேன்? தெரியுங்க. அடியில் ஒரு கட்டு, அதில் ஒரு கட்டு, அங்கே ஒரு கட்டு, அங்கே ஒரு ஏணி போட்டிருக்கீங்க. சென்டரில் வந்து அங்கங்கே கட்டியிருக்கீங்க. இப்போ மேலே ஏற அப்படியே கட்டிடுவீங்கண்ணா? ஏறி கட்டிட்டு போயிடும். ஓ, மேலே ஏறி கட்டிட்டு அப்படியே மேலே ஏறிடுவீங்க. ஓ, கொடி எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் நீங்கள் கட்டிட்டு அப்படியே மேலே ஏறிடுவீங்க. ஓ, இறங்கும் போது ஏறும்போது உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு அந்த மூங்கில் இருக்கு. அது போக அந்த கயிறு தான் மெயின் சப்போர்ட்டு. கயிறுலாமே சப்போர்ட் இருக்காது. சரி சரி. எல்லா மரத்துக்கும் நீங்கள் இப்படி தான் ஏறுவீங்க? எல்லாமே ஏறி பார்த்துட்டு. ஓ, எல்லாமே ஃபுல்லாகவே குறும்பாக இருக்குங்க. ஓகே பார்த்துட்டு ஓகே ஓகே முடிஞ்சு. இது ஒன்று தான் இருந்துச்சு. ஓ, சரி சரிங்க. காப்பி சீசன் முடிஞ்சு. குறும்புலகுன்னு சீசன் இருக்குங்களா? முடிஞ்சுங்களா? முடிஞ்சு. இதான் கடைசி. ஓ, காப்பி சீசன் சுத்தமாக முடிஞ்சு. ஓகே. இப்போதைக்கு அப்படின்னா சீசன் ஒன்றும் இல்லை. இன்னும் பஞ்சு ஒன்று தான் வருது. ஓ, காப்பி வந்து பூ அடிங்களா? ஓ, இன்னும் அடுத்த சீசன் ஆரம்பிக்குங்களா? இது முடிஞ்சுன்னா என்ன பஞ்சு சீசன் ஆரம்பிக்கும். பஞ்சு முடிஞ்சுன்னு பலாப்பழம் சீசன் வருங்க. ஆனால் பலாப்பழம் நீ வெளியே கொண்டு போக முடியாது பெருசா. அதை எடுத்துட்டு போகலாம். நாங்கள் எடுத்துக்கிறோம்ல, அது வரவங்க எடுத்துட்டு போவோம். ஓ, சாப்பிட்டே மீதியானா. ஆனால் யானையே குரங்குக்கே பலாப்பழம் சரியா போயிடும். சரியா இருக்கும். ஏன்னா அந்த குறுமுளகுலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை எடுக்காது. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பஞ்சுக்கு இது ஒன்று இருக்குது. மாயப்பூனைன்ட்டு. மாயப்பூனைங்களா? ஓ, சரிங்க. வீட்டில் வந்து சாப்பிடுமே. பஞ்சை சாப்பிடுங்களா? அந்த இப்போ பிஞ்சா இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ருவோம். ஓ, அந்த பஞ்சுக்காய் வந்து பிஞ்சா இருக்கும்போது அதை வந்து சாப்பிடுங்களா? அணில் இருக்கு பாருங்க. ஆமாண்ணா. அணில் அதெல்லாம் விடாது. ஓ, அந்த மர அணில்னு சொல்லுவாங்க. காட்டு அணில் அந்த கருப்பாக பெருசாக இருக்கு. ஓ, நான் பார்த்துருக்கேங்கண்ணா. ஓ, அது வந்து சாப்பிடுங்களா? இன்னொன்று சொன்னீங்கன்னா மாயப்பூனைங்களா? மாயப்பூனை அது வீட்டில் வரும். ஓ ஹோ ஹோ. அது விடாது. அது என்ன மாயப்பூனைங்கிறது? நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். எதுவும் கேள்விப்பட்டதில்ல. பூனை தான். ஓ ஓ ஓ. மொத்தமாக இது மட்டும் தான் இல்லைங்கண்ணா? காக்கா கூண்டு இவ்வளோதான் இல்லைங்களா? இது மட்டும் தான். அது வந்து பத்திரகாளி கோயில் கீழே தெரியும். கீழே கோயில் இருக்குங்களா? அது எங்கேயாவது பார்த்தா தெரியும். ஓ, அதுங்களா? கீழேங்களா? அந்த பாருங்களா? ஓ, 2 கோயில் இருக்குங்களா? அங்கே முன்னாடி தண்ணி துருவிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கு. மாரியம்மா, இது பத்திரகாளி, மேலே முருகர் இருக்கார். இது மாரியம்மனே. இங்கே வந்து பத்திரகாளி அம்மன் கோயில், மேலே வந்து முருகன் இருக்காருங்களா? சரி சரி. மேலே போய் போகும். ஓ, அது இந்த சென்டரில் அந்த அத்திமரத்தை விநாயகர். அந்த பாறைக்கு மேலே அந்த கோயிலுக்கு மேலே இருக்குது விநாயகர் இருக்குங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஓ, அப்போ அதுக்கு அந்த சைடு ஒரு மாகாளி அம்மா. ஓ, அதுக்கு கீழேங்களா? ஆமாம். ஓ, ஆனால் சுற்றி நிறைய கோயில் இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இங்கே எல்லாமே சுற்றி கோயில். சரி சரி. நம்ம ஊருக்கு சென்டரில் தான். ஓ ஓ ஓ. பிரச்சனை இல்லை. இது அத்தை அவங்க வீடு. தண்ணியை ஊற்றி சுவையது கொண்டு வந்திருக்கேன் நான். இது அத்தையோட வீடுங்களா? ஆமாம். இது வந்து அத்தையோட வீடுங்க. அது வந்து அது யார வீடு சொன்னீங்கன்னா? அது வந்து சாந்தம். சாந்தம். இது வந்து அண்ணாங்களா? செல்வராஜ். மக்களே, இப்போ வந்து 11 குடும்பங்கள் வசிக்கிறேன் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு மறுபடியும் ஒரு விசிட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து கீழ் பகுதியில் இருக்க சில குடும்பங்களை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டாங்க. இதுதான் டோட்டலாக வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம். இங்கே வந்து ஒரு 11 குடும்பங்களை வச்சுக்குதுங்க. இப்போ வந்து 3 வீடுகளை வந்து அரசு மூலமாக புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு 8 வீடுக்கு வந்து அரசு மூலமாக வந்து ஆர்டர் ஆகிருக்கு. அடுத்து வந்து கட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இங்கே ஒரு 11 குடும்பங்கள் இருக்குது. 11 குடும்பங்களுக்கு புதுசாக வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து வீடு வந்து
ஆர்டர் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி எந்தெந்த கிராமங்களில், அதாவது மலை கிராமங்களில் வசதி இல்லாமல் இருக்கும் அந்த கிராமங்களில் இந்த மாதிரியான வீடுகளை வந்து அரசாங்கம் மூலமாக கட்டி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லிக்கிறேங்க. அண்ணன் ராமன் தான் நம்மளுக்கு எல்லாமே கூட்டு போய் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்குங்க. சரிம்மா, வரேங்கம்மா. கீழே பாட்டு வரேங்க. அரையூரில் கீழே போய் பாட்டு வரேங்க. இன்னும் போகலைங்கம்மா, இங்கே தான் ஃபஸ்ட்டாக வந்தேங்க. நான் அரையூர் கீழே எல்லாம் போய் பார்த்துட்டு வரேங்க. சரி, ஆமாங்கம்மா, பரவாயில்லைங்க. என்ன பண்ணுறதுங்க, இந்த வெயிலில் பரவாயில்லைங்கம்மா. கீழெல்லாம் வெயில் இன்னும் ரொம்ப ஜாஸ்திங்க. கீழெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வெயிலுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. பாரு, காற்றெல்லாம் இப்படி அடிக்குது. வெயில் அடித்தாலும் இந்த காற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு நிழல் நின்று வச்சுங்களேன், இந்த காற்றுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கீழெல்லாம் அப்படி இல்லைங்க. கீழெல்லாம் ரொம்ப வெயில் ஜாஸ்திங்கம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீழெல்லாம். போகலாங்களா? இப்போ காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதிக்கு போக போகிறாங்க. அங்கே வந்து ஒரு 8 குடும்பங்கள் வசிக்குதுங்க. அதே மாதிரி அந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து புதுசாக வந்து ஒரு மண் ரோடு வெட்டியிருக்காங்க. அந்த மண் ரோட்டில் போய் அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட 15 வீடுகள் இருக்கிற பகுதியும் அடுத்த வீடியோ பற்றியும் நம்ம பார்க்க போகிறோங்க.